மச்சான், லைஃப்ல ரிச் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் தான் சேஞ்ச் ஆகணும். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் தெரியுமா? நாளைக்கு பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம்னு போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கோம். பட் உண்மை என்னன்னா, இப்போ ஸ்டார்ட் பண்ணினா தான் நாளைக்கு ரிசல்ட் வரும். நீ இப்போ 5000 இருக்குன்னு சொன்னா, அத வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ண தெரியணும். டீ கடையில டெய்லி 50, 100 செலவு பண்ற ஹாபிட் இருந்தா, அத ஸ்டாப் பண்ணினா நீ ஆல்ரெடி சேவிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இங்க ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, ரிச் ஆகுறது இன்ஸ்டன்ட் இல்லடா. ரீல்ஸ்ல பார்த்த மாதிரி ஓவர் நைட் சக்சஸ்னு ஒண்ணும் இல்ல. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. நீ ட்ரேடிங் தெரியும்னு சொன்னா அது சரி. ஆனா ட்ரேடிங்னா கேம்பிளிங் மாதிரி பண்ணக்கூடாதுடா. நாலேஜ் இல்லாம என்ட்ரி கொடுத்தா மார்க்கெட் உன்கிட்ட பைசா எடுத்துட்டு போகும். அதனால ஃபர்ஸ்ட் லேர்னிங்ல இன்வெஸ்ட் பண்ணு. யூடியூப்ல ஃப்ரீயா நிறைய கண்டென்ட் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நம்பாத. ஃபில்டர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணு. டெய்லி ஒரு ருட்டீன் செட் பண்ணிக்கோடா. மார்னிங் எழுந்து மொபைல்ல ரீல்ஸ் பார்க்கறத விட கொஞ்சம் டைம் லேர்னிங்க்கு கொடு. 1 hour ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ், 1 hour இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணு. ஏன்னா ஃபியூச்சர்ல நீ கம்யூனிகேட் பண்ண தெரியணும். ரிச் ஆகணும்னா ஸ்கில்ஸ் வேணும்டா. ஸ்கில் இல்லாம கேஷ் வராது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஃப்ரெண்ட்ஸ். உன் கூட இருக்கிற பசங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து டிசைட் பண்ணு. எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ற கேங்குனா நீ லைஃப்ல மூவ் ஆகவே முடியாது. கொஞ்சம் சீரியஸா இருக்கிற growth பாத்துல போகிற பசங்க கூட இருந்தா நீ ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிடுவ. என்வாயன்மெண்ட் ரொம்ப முக்கியம்டா. சேவிங்ஸ் பத்தி பேசலாமா? நீ ஏர்ன் பண்ண அமௌண்ட்ல கொஞ்சம் சேவ் பண்ணு, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணு, கொஞ்சம் யூஸ் பண்ணு. ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸ்மால் ஸ்மால் அமௌண்ட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம், இல்ல சேஃப் ஸ்டாக்ஸ்ல போடலாம். ஃபர்ஸ்ட் லாஸ் வந்தா பயப்படாத. அது லேர்னிங் ஃபீன்னு நினைச்சு மூவ் ஆகு. டிசிப்ளின் தான் அல்டிமேட் கீ. மோட்டிவேஷன் வந்து போகும். ஆனா டிசிப்ளின் இருந்தா தான் கன்சிஸ்டென்ட்டா ஒர்க் பண்ண முடியும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனா 1 இயர்ல நீ வேற லெவல்ல இருப்ப. இப்போ உனக்கு தெரியாம இருக்கிற விஷயம் எல்லாம் கிராஜுவலா புரியும். சைடு ஹசில்னு கேட்டா பயப்படாத. ஃப்ரீலான்சிங், ஸ்மால் ஆன்லைன் ஒர்க்ஸ், கான்டென்ட் கிரியேஷன், எடிட்டிங், டிசைன் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்டிங்ல கஷ்டம் இருக்கும், ஆனா லேட்டர் ஸ்மூத் ஆயிடும். இம்பார்ட்டன்ட் என்னன்னா குவிட் பண்ணாம இருக்கணும். ஹெல்த்தை மறக்காதடா. கேஷ் இருந்தாலும் ஹெல்த் இல்லைன்னா யூஸ் இல்ல. கொஞ்சம் எக்ஸசைஸ், கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்லீப் இதெல்லாம் பேசிக் ஆனா முக்கியம். ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ணு. அவங்க சப்போர்ட் தான் உனக்கு ஸ்ட்ரென்த். அவங்க கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருக்காங்க. நீ சக்சஸ் ஆனா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சந்தோஷம். லாஸ்டா ஒரு மேட்டர். கம்பேர் பண்ணாத. அவன் 1 lakh ஏர்ன் பண்றான்னு பார்த்து நீ ஃபீல் ஆகாத. ஓன் ஜர்னி உனக்கு தனி. நீ டெய்லி இம்ப்ரூவ் ஆகுனா போதும். சோடே மச்சான், இப்போ சொல்லு. ஸ்டார்ட் பண்ண ரெடியா இல்ல இன்னும் வெயிட் பண்ற? லைஃப்ல சேஞ்ச் வேணும்னா இப்போதான் டைம். ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணு, பிக்கா ரீச் ஆகு. ஒன் டே நீ தான் மாஸ்னி எல்லாரும் சொல்லுவாங்க.